ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுந்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள், என்ன மாதிரியான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதாவது தற்போது 2025 2 மாதம் முடிந்து 3வது மாதமானது ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடிய 3வது மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச் மாதம். மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரங்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் மார்ச் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற மார்ச் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மீன ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ மீன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு மார்ச் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மார்ச் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா, ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கான பலன் கிடைக்கும் என்பதை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படிங்கிற பொதுவான விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நூலையும் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே மீன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7 ஜென்மம் பாவம் தீர்ற மாதிரி தான் உங்களுக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதம் அமைஞ்சிருப்பதாக கிரகநிலைகள் மூலிமா ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதாவது 7 ஜென்மம் பாவம் தீர்ற மாதிரி நவக்கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஜோதிட அந்த இது அமைகிறதன் மூலிமா கணிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி தான் உங்களுக்கு இந்த மாதம் பலனே கிடைக்க போகுது. இது 2025 மார்ச் மாதத்துக்கான ராசி பலன். ஆக்சுவலி 12 ராசிக்காரங்களுக்குமே தொழில், நிதிநல, காதல், குடும்பம், ஆரோக்கியம் இது எல்லாத்துலேயுமே மாற்றம் ஏற்படும். அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி மார்ச்சுடைய இந்த 2025 சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி, ராகு, கேது இந்த சக்தி வாய்ந்த 5 கிரகங்களுடைய இயக்கத்தில் தான் பல மாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த மாற்றங்களுடைய தாக்கம் தான் மேசத்திலிருந்து மீன வரையும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஏற்படும். அதில் மீன ராசிக்கு என்ன மாதிரி ஏற்படுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்ச்சுடைய 2025 சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி, ராகு, கேது இந்த சக்தி வாய்ந்த கிரகங்களுடைய இயக்கத்தில் மாற்றங்கள் ஏற்படுறதுடைய தாக்கம் உங்கள் ராசிக்கு நல்ல வருமானம் இந்த மாதம் கிடைக்குமா இல்லையா, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண்பீங்களா இல்லையா, உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்குமா இல்லையா, காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை இனிமை நிலைத்திருக்குமா இல்லையா, ஏதேனும் சிரமங்கள் ஏற்படுமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொதுவாக இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பொதுவாக உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மீன ராசிக்காரங்களுக்கு ஆக்சுவலி இந்த மாதம் குழப்பமான மாதமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பணியிடத்தில் கூட முதலாளிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்குவாங்க. அதே சமயம் அலுவலக மற்றும் குடும்ப சூழல் காரணமாக உங்கள் மனநிலை மோசமடையலாம் என்று சொல்லப்படுது. இந்த மாதம் அதிக செலவு காரணமாக உங்களுக்கு நிதி சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீண்ட தூரம் பயணம் செய்யும்போது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அப்புறம் காதல் உறவுகளில் கூட சில சிரமங்கள் ஏற்படக்கூடும். அதனால் காதல் உறவுகளில் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது இருக்குது. ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு பொது பலனாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பொது பலனை தொடர்ந்து இப்போ தான் டீப்பாக உங்களுக்கு கிரகநிலை, கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்குது, அதனால் என்ன நடக்கும் ஒவ்வொன்றிலையுமே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீன ராசிக்காரங்க நீங்கள் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில் ராகு, சுக்கிரன், புதன், தைரிய வீரியஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்தரஸ்தானத்தில் கேது, அயனசயன போகஸ்தானத்தில் சூரிய, சந்திரன், சனி இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் நிறைய இருக்குது. கிரக மாற்றங்கள் பார்க்கும்போது
மார்ச்சுடைய 4ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் வக்ரமாகிறாரு. மார்ச்சுடைய 9ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வக்ரமாகிறாரு. மார்ச்சுடைய 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் அயனசயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. அப்புறம் மார்ச்சுடைய 18ஆம் தேதி அன்னைக்கு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசியிலிருந்து அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் மார்ச்சுடைய 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது. கிரக மாற்றங்கள், கிரக நிலைகள் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கான பலன்களை ஷேர் பண்ண போகிறேன். என்ன பலன்கள் நீங்கள் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நிதி, நேர்மை, உண்மை என்று எப்போதும் பாடப்படக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்ப்புகளை எளிதில் வெல்ற மாதிரி சூழ்நிலை இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் எந்த ஒரு சின்ன விஷயம் கூட லாபமாக உங்களுக்கு நடந்து முடியும். முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அதனால் கௌரவம் உங்களுக்கு உண்டாகும். பூமி, வாகனம் வாங்குறதுன்னா நீங்கள் வாங்கலாம். அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். பணவரவு கூட உங்களுக்கு அதிகமாக கூடும். அந்த மாதிரியான ஒரு மாதம் தான் இந்த மாதம். அப்புறம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும். வங்கியில் இருப்புகள்லாம் கூடும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மன நிம்மதியெல்லாம் அடைவீங்க. ஸோ இந்த மாதிரியான தொழில் தொடர்பான உங்களுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும். தொழில் தொடர்பான பயணங்கள் கூட வெற்றி கிடைக்கும். செயல்திறமை மூலம் கடினமான பணிகளை சிறப்பாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுக்கள்லாம் கிடைக்க பெறுவீங்க. அப்புறம் அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள்லாம் உங்களுக்கு தானாக தேடி வரும். இந்த மாதிரியான அதிசயம்லாம் நடக்கும். அப்புறம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும். சுபகாரியம் உங்களுக்கு நடக்கும். திருமண முயற்சி மேற்கொள்கிறவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை நிலவும். கஷ்டமில்லா சுக வாழ்க்கை இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள் ஆதரவு கொடுப்பாங்க. நெடுநாளைய சங்கடங்கள்லாம் உங்களுக்கு தீரும். பெண்களுக்கு கூட எல்லாவற்றிலும் லாபமானது இந்த மாதம் கிடைக்கும். மரியாதை, அந்தஸ்து இது ரெண்டுமே கூடும். எதிர்ப்புகள் ஆக்சுவலி விலகும். மன மகிழ்ச்சி உண்டாகும். அப்புறம் நீங்கள் கலைத்துறையில் சேர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா வாக்குவன்மையால் சிறப்பாக எல்லாம் நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. பயணங்கள் செல்ல நேரலாம். புத்திசாலியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். இந்த மாதிரியான அதிசயெல்லாம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கும். மன வருத்தம் நீங்கும். தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்கிறதா இருந்தால் மகிழலாம். எதிலும் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்போ தான் வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும். கவலை ஆக்சுவலி உண்டாகும். கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு கூட கல்வியில் கூடுதல் மதிப்பெண் கிடைக்க எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலனை கொடுக்கும். ஆசிரியர்களுடைய பாராட்டும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உண்டாகும். அப்படி உண்டாகிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உத்தியோகத்தில் பணியில் நிம்மதியான நிலை இருக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் சில தடைகளுக்கு பின் கிடைக்கும். கடன்கள் ஆக்சுவலி குறையும். ஸோ கடன்கள் குறையது நிம்மதியாக இருக்கும். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி கெட்டும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது பலப்படும். பூர்வீக சொத்துக்களால் சிறு சிறு விரய உண்டாகும். புத்திர வழியில் மனக்கவலை ஏற்படும். பொருளாதார மேன்மை சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். லாபங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். புதிய கூட்டாளிகள் சேருவாங்க. பணவரவு தேவைக்கேற்றபடி இருக்கும். ஸோ பணவரவை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. கிடைக்கக்கூடிய பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த மாதம் பரிகாரமாக குலதெய்வத்தை பூஜை செய்து வணங்கணும். இதை செய்திங்கன்னா எல்லா காரியமும் வெற்றியாக முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மீனராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.